வணக்கம். திங்கட்கிழமை ஜனவரி மாதம் 30ஆம் தேதி, கரவருடம் தை மாதம் 16ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி, திதி வளர்பிறை சப்தமி, யோகம் சித்த யோகம், கன்னி ராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்று ரத சப்தமி. தை மாதத்திலே வருகின்ற வளர்பிறை சப்தமி மிகவும் விசேஷமான ஒரு நாள். இதை ரத சப்தமி என்று சொல்வார்கள். இன்று ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, குளிகை நேரம் நண்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. நல்ல நேரம் என்னும் சுபஹோரைகள் நண்பகல் 12 மணி முதல் மதியம் 2 மணி வரை, மாலை 3 மணி முதல் 4 மணி வரை, இரவு 6 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் குருச்சந்திரன், ரிஷபத்தில் கேது, சிம்மத்தில் செவ்வாய், துலாமில் சனி, விருச்சிகத்தில் ராகு, மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சுக்கிரன். மேஷ ராசிக்கு இது ஒரு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். ராசியிலேயே குருச்சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது. கஜகேசரி யோகம், அற்புதமான யோகம் அமைந்துள்ள ஒரு நாளாக விளங்குவதால் இந்த நாளிலே உங்களுக்கு ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை நடைபெறும். நீண்ட காலமாக நீங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற சில விஷயங்கள் எல்லாம் இந்நாளிலே உங்களுக்கு வெற்றிகரமாக நடந்து முடியும். கோர்ட் கேஸ் ஏதாவது இப்பொழுது நடைபெற்று கொண்டிருந்தால் அதிலே உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும். வழக்கு வியாஜ்யங்களிலே வெற்றி வாகை சூடுவீர்கள். எதிரிகள் எல்லாம் நண்பர்களாக மாறுவார்கள். மிகப்பெரிய சாதனைகளை சர்வசாதாரணமாக நீங்கள் செய்து விடுவீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்குகிறது. தொழில் வளர்ச்சி, குடும்பத்திலே மகிழ்ச்சி, ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம் போன்ற அனைத்தும் உங்களுக்கு நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். திருமண வயதில் இருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு இந்நாளிலே திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு மிகவும் வலுவாக உள்ளது. ரிஷபராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு அற்புதமான நாள் என்று நாளை சொல்லலாம். திருமண தடை விலகுகின்ற நாள். கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். மாணவ மாணவியர்கள் தங்களுடைய கல்வியிலே முதன்மை ஸ்தானத்தை பெறுவதற்காக கடுமையாக உழைத்து கொண்டிருக்கின்ற பல வெற்றிகளை பெறுகின்ற நாளாக இந்த நாள் இருக்கும். குடும்பத்திலே மகிழ்ச்சி பெருக்கு எடுத்து ஓடுகின்ற ஒரு நாள் என்று சொல்லலாம். ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு மிகப்பெரியதொரு பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு அற்புதமான நாள். லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலே தனஸ்தானாதிபதியாகிய சந்திரன் தனகாரகனாகிய குருவோடு சேர்ந்திருக்கிறது. குருச்சந்திரன் 11ஆம் இடத்தில் இருக்கிறது. இது ஒரு மிகப்பெரியதொரு யோகம். நன்மைகள் மிகப்பெரிய அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்நாள் விளங்கும். கடன் தொல்லை ஏதேனும் இருந்தால் அது முற்றிலுமாக தீர்ந்துவிடும். ஹவுசிங் லோன் வாங்கியிருப்பவர்கள் கூட அதை ப்ரீக்ளோஷர் பண்ணிவிடுவாங்க. அந்த அளவுக்கு கடன்கள் எல்லாம் தீருகின்ற ஒரு நேரம் இப்பொழுது. அதற்கேற்ப ஒரு மிகப்பெரிய ஒரு தன லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சுய தொழில் செய்பவர்களுக்கு அதிலே அதிக லாபம் கிடைக்கும். மணி டிரான்சாக்ஷன், பணம் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றிலே ஈடுபட்டுள்ளவர்களுக்கு அதிலே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெற்று செல்வ செழிப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கடக ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்கும். ராசி அதிபதி சந்திரன் 10ஆம் இடத்திலே குருவோடு இணைந்திருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய யோகம். இதன் பயனாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறும். தொழில் வளர்ச்சி குறிப்பிடத்தக்க வகையிலே மிக சிறப்பாக இருக்கும். புதிய தொழில் துவங்குவது, அயல்நாட்டிற்கு செல்வது அல்லது அயல்நாட்டுடன் வாணிபம் செய்வது, ஏற்றுமதி இறக்குமதி போன்ற துறைகளிலே உள்ளவர்களுக்கு அதிக லாபம் கிடைப்பது, புதிதாக கிளைகள் துவங்குவது, தொழிலை மிக பெரிய அளவிலே விரிவுபடுத்தி எடுத்துச் செல்வது போன்ற உங்களுடைய திட்டங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக நிறைவேறி தொழில் வளர்ச்சி அடைகின்ற ஒரு நாளாக இந்நாள் இருக்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு அற்புதமான நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 9ஆம் இடத்திலே குருச்சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டிருக்கிறது.
வழக்கு வியாஜ்யங்களிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும். ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். விளையாட்டுத்துறை சார்ந்தவர்கள், உடற்பயிற்சி துறை சார்ந்தவர்கள், ஜிம்னாஸ்டிக்ஸ், யோகா போன்றவற்றில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கெல்லாம் அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும். ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். கன்னி ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள் என்பதால் புதிய முயற்சிகளில் இறங்க வேண்டாம். அன்றாட கடமைகள் என்ன உண்டோ அதை மட்டும் செய்து வாருங்கள். பயணங்களின் பொழுது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றையெல்லாம் இந்த நாளிலே தவிர்த்து விட வேண்டும். துலா ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 7ஆம் இடத்திலே குருச்சந்திரன் அமர்ந்து ராசி பார்க்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கிரக நிலவரம். இந்நாளிலே உங்களுக்கு மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேரும். குடும்பத்திலே உள்ளவர்களின் அன்பு, பாசம், ஒத்துழைப்பு இவை அனைத்தும் கிடைக்கும். உடன் பிறந்தவர்களுடன் ஏதேனும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது அதெல்லாம் சரியாகி அனைவரும் பழையபடி நெருக்கமாக பழகுகின்ற வாய்ப்பு இப்பொழுது கிடைக்கும். குடும்பத்திலே உள்ள மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கி நல்லுறவு மலரும். பிள்ளைகளின் முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவரிடையே அந்யோன்யம் அதிகரிக்கின்ற ஒரு நாள். திருமண வயதிலே உள்ளவர்களுக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படும். பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 6ஆம் இடத்திலே குருச்சந்திரன் சேர்க்கை. 5க்குடைய குருவும் 9க்குடைய சந்திரனும் 6ஆம் இடத்தில் ஒன்றாக இணைந்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த நாள். இந்த நாளிலே நீங்கள் எதை செய்தாலும் அதில் வெற்றி பெறுவீர்கள். எதை முயற்சி செய்தாலும் அந்த முயற்சி வெற்றி பெறும். உங்களுடைய இலக்கு எதுவாக இருந்தாலும் அதை அடைந்து விடுவீர்கள். கல்வித்துறை சார்ந்தவர்களுக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ மாணவியர் மிக சிறப்பாக தங்களது கல்வியிலே முன்னேற்றம் காண்பார்கள். எழுத்தாளர்கள் ஏற்றம் வருவார்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். தனுசு ராசிக்கு இது ஒரு மிகச் சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு நன்மை செய்யும் கிரகங்களான குருவும் செவ்வாயும் வலுவான நிலையிலே திரிகோணஸ்தானத்திலே இருக்கின்றன. தொழில் தொடர்பான முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். சுய தொழில் செய்பவர்களுக்கு அதிலே மகத்தான லாபம் கிடைப்பதற்கு வாய்ப்பிருக்கிறது. தொழிலை நன்கு விரிவுபடுத்துவீர்கள். உத்தியோகத்திலே உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். பதவி உயர்வு கிடைப்பதற்கு இடையூறாக இருப்பவர்கள் விலகி விடுவார்கள் அல்லது விலக்கப்படுவார்கள். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு தேடி வருகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. அதிக அளவிலே நன்மைகள் நடைபெறும். பொருளாதார முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கின்ற ஒரு நல்ல நாள். மகர ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்படும். திருமணமாகி இன்னும் புத்திர சந்தானம் ஏற்படாமல் இருந்தால் இப்பொழுது இறைவன் அதனை அருள்வான். பொருளாதார நிலையிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரம் விருத்தி அடையும். உத்தியோகத்திலே உள்ளவர்களுக்கு பயணங்கள் அதிகரிக்கும். அயல்நாடு செல்ல விரும்பிக் கொண்டிருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்பு கிடைக்கும். கடல் கடந்து வாணிபம் செய்பவர்கள், ஏற்றுமதி இறக்குமதி போன்ற துறையிலே உள்ளவர்கள், நீர்வழி போக்குவரத்து, வான்வழி போக்குவரத்து போன்ற பணிகளிலே உள்ளவர்களுக்கெல்லாம் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்நாள் விளங்கும். கும்பராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள். 6க்குடைய சந்திரன் 3ஆம் இடத்திலே இருக்கிறது. ஆகவே மனதிலே மகிழ்ச்சி பொங்கி எழும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும். குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். செல்வச் செழிப்பு ஏற்படும். ஆரோக்கியம் சிறந்து விளங்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். புதிய பொறுப்புகள் உங்களுக்கு வழங்கப்படும். அதை செவ்வனே செய்து நீங்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். நன்மைகள் மிக பெரிய அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாள்.
மீன ராசிக்கு இது ஒரு மிகச்சிறந்த நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடத்திலே ராசி அதிபதி குருவோடு சந்திரன் இணைந்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த நாள். செல்வாக்கு அதிகரிக்கும், சொல் வன்மை சிறக்கும், நாவன்மை சிறக்கும். பொருளாதார நிலையிலே மிகச் சிறந்ததொரு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. தனஸ்தானம், வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம் என்று சொல்லப்படும் 2ஆம் இடத்திலே 2 கிரகங்கள், நன்மை செய்யும் கிரகங்கள் ஒன்றாக சேர்ந்திருக்கின்றன. 1க்கும் 5க்கும் அதிபதியான குருச்சந்திரன்கள். பொருளாதார முன்னேற்றம், குடும்ப முன்னேற்றம் ஆகியவை வெகு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நாளாக மீனராசிக்கு இந்நாள் விளங்கும்.